ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதாவது கருப்பு உளுந்து வச்சு ஒரு சுவையான பால் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்தில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கருப்பு உளுந்து சாப்பிடுவதனால என்னென்ன நம்ம உடம்புல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வீடியோவுக்கு நடுவு நான் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சுவையான இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வாங்க போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினாலும் தப்பில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 3 to 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. உளுந்து பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தோலை எதுவுமே நம்ம நீக்காமல் அப்படியே தான் நம்ம இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வெள்ளை உளுந்தை விட இந்த கருப்பு உளுந்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம சேர்க்கும்போது அந்த தண்ணி எதுவும் இல்லாமல் தான் நான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல். இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா பால் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ எப்படி நம்ம பால் பிரிஞ்சு எடுக்கிறதுக்கெலாம் அரைப்போமோ அந்த மாதிரி உளுந்தை வடிகட்டிலாம் எடுக்க வேண்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் இன்னொரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், பால் மாதிரி நமக்கு நல்லா நைஸாக நம்மளோட உளுந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கரண்டி வச்சு கலந்ததுக்கப்புறமா 2-3 கல் வரளவுக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நைஸ் உப்பாக இருந்தால் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த உளுந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு 3/4 கப்பு வெல்லம் பொடிச்சு போட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். பாகு பக்குவம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பில் இப்போ நம்ம அதை இறக்குனதுக்கப்புறமா நம்ம உளுந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கலக்கும்போது அடுப்பை ரொம்ப சிம் பண்ணி வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கணும். எடுத்த உடனே ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா அடிப்பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்காக ரொம்ப மெதுவாகவே நம்ம அடுப்பை வச்சுட்டு கரண்டி அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். கை கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. அப்போ கீழே அடிப்பிடிச்சிட்டு அந்த தீஞ்சு வாசம் வந்துடும். அப்போ அந்த டேஸ்ட்டாக இருக்காது நம்ம அந்த கஞ்சி சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்மளோட உளுந்து. இப்போ நம்ம வெல்லம்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இது சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்தோன்னி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இன்னும் நமக்கு கெட்டியாக இருக்கா இல்லைனா தண்ணி பக்குவம் வந்திருக்கா அப்படின்னு. இப்போ நமக்கு 3/4 பக்குவத்துக்கு நம்மளோட உளுந்து பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். குடிக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி பக்குவமாக இருந்தால் தான் காலையில் டீ காஃபி எதுவுமே இல்லாமல் இதை நம்ம ஒரு டீ காஃபி மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது, இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இன்னும் கெட்டியாக இருக்குது எனக்கு, இன்னொரு 1/2 கிளாஸ் நான் நல்லா கொதிக்க தண்ணியை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த உளுந்து பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். உளுந்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வளர்ந்து வர பெண் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து குழந்தை பெற்றவங்கலேருந்து இல்லைன்னா இப்போ குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்கவங்க வரைக்கும் அனைவருக்குமே, பால் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தாலும் சரி இல்லை வயசானவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த உளுந்து ரொம்ப நல்லது. அதுவும் கருப்பு உளுந்து இடுப்பு எலும்பு, முட்டிக்கால், முழங்கால், அதுக்கப்புறம் கை கால் வலி, அவங்களுக்கு உடல் சோர்வு, இது எல்லாமே நீங்கிரும். இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு ஜாஸ்தியாகவும் ஏலக்காய் கம்மியாகவும் சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சாப்பிடும்போது சப்போஸ் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட
கொஞ்சம் குணமாகும். அதனால இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். சுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். உடலில் இருக்கிற கெட்டதெல்லாம் வந்து அகற்றிட்டு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். ரத்த அழுத்தத்தை வந்து சரி பண்ணி வச்சுக்கிறோம். தலைமுடி பிரச்சனைக்கு சரி பண்ணி வச்சுக்கிறோம். கருப்பு உளுந்தில் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கலந்தோன்னே நமக்கு ஒரு கிளாஸில் எடுத்து நம்ம ஒரு பால் குடிக்கிற மாதிரி குடிக்கிற பக்குவம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு கப்பில் மாற்றிக்கலாம், கிளாஸில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு காலையில் இல்லை ஈவினிங்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குடிங்க. பொதுவாக வந்து மாதவிடாய் டைங்களில் பெண்கள் அடிக்கடி இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் ஃப்ளேவர், அதாவது ஒரு டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேங்காய் பால் கலந்து குடிக்கணும்னு நினச்சாலும் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் அதை குடிக்கிற சமயத்தில் கலந்துட்டு குடிச்சிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு உங்கள் உடம்போட அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்னஸ்லாம் போயிட்டு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்களுக்கே. நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கான ஒரு சத்து வந்து இந்த கருப்பு உளுந்தில் வந்து இருக்குங்க. இது வந்து பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வீட்டில் இருக்க அனைவருக்கும் கொடுங்க. அவ்வளோ உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே வந்து இந்த கருப்பு உளுந்தில் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.